आमीन। அப்படி நின்ன வண்ணமாக ऐसे खड़े रहते हुए செய்திக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். संदेश के आधार पर एक वचन को पढ़ेंगे। 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 வசனத்தை पहले तेसलोनिकी 4 अध्याय 16 वचन। கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அப்படி உட்காரலாம். परमेश्वर इस वचन को आशीष दे। ऐसे बैठेंगे। நம்ம போன வாரம் இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். और पिछले हफ्ते में हमने इस संदेश को देखा है। கர்த்தருடைய வருகையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். परमेश्वर के आगमन के बारे में हम देख रहे हैं। அவருடைய வருகையில 3 காரியங்கள் இருக்குது. उसके आगमन में 3 चीजें हैं। முதலாவது காரியம் என்னது? पहला चीज क्या है? முதலாவது காரியம் ஷவுட் அப்படினு சொல்லி பார்த்தோம். पहले ललकार ये देखा हमने। இந்த ஷவுட் வந்து எப்படி இருக்கும்? ये ललकार किस प्रकार होगा? இந்த ஆரவாரம் எப்படி இருக்கும்? ये ललकार कैसा होगा? அத எழுப்புறதுக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எழுப்புறார். और परमेश्वर अपने बच्चों को उठाता है। ஒவ்வொரு நேரத்திலையும் हर एक समय में கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். एक व्यक्ति को परमेश्वर चुनता है। அவங்க மூலமா இந்த ஆரவாரத்தை கொடுக்கிறார். और इस ललकार को उनके द्वारा देता है। ஆரவாரம் எப்படி இருக்கும்? और ललकार कैसा होगा? சிலுவையை நோக்கி பாருங்க. क्रूस की ओर देखो। அதுதான் ஆரவாரம். यही ललकार है। அவங்க ஆரவாரத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா उसके ललकार पर अगर गौर करेंगे तो எல்லா செய்தி அப்படிதான் இருக்கும். सारा संदेश वैसा ही होगा। நீங்க யெகோஷுவாவை பாருங்க. तुम यहोशुआ को देखो। சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை பாருங்க. क्रूस पे मारे गए यहोशुआ को देखो। இதுதான் அந்த செய்தியா இருக்கும். यही वो संदेश होगा। சோ இந்த ஷவுட் வந்து இது கண்டிப்பா நடக்கும். ये ललकार जरूर होगा। கடைசி நேரம் வரைக்கும் அது நடக்கும். आखिरी समय तक होगा। இதுக்கு பிறகு इसके बाद தேவன் என்ன செய்றார்னா परमेश्वर क्या करता है? ஒரு பிரதான தூதனுடைய சத்தத்தை கொண்டு வர்றார். एक महादूत का आवाज को ले देता है। ஒரு ஆர்க்ஏஞ்சலுடைய சத்தம். एक प्रधान दूत का आवाज को देता இந்த है। பிரதான தூதன் யார்? ये प्रधान दूत कौन है? இந்த பிரதான தூதன் யாரா இருக்கும்? ये प्रधान दूत कौन हो सकता है? அவருடைய சத்தம் எதுக்கு? और उसकी आवाज क्यों चाहिए? இந்த சத்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். उसके आवाज के बारे में हम देखेंगे। இந்த ஆரவாரம் என்ன செய்யும்? ये ललकार क्या करता है? இது மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும். ये दुल्हन को तैयार करती है। மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும். दुल्हन को तैयार करती है। இன்னைக்கு நம்ம மணவாட்டி आज हम दुल्हन है। நம்மளை ஆயத்தப்படுத்துறது ஆரவாரம். और हमें वो ललकार ही तैयार करती है। ஆனா இந்த சத்தமானது लेकिन ये जो आवाज है இது யார் கொடுக்கா? ये कौन देता है? ஒரு பிரதானமான தூதன் கொடுக்கிறார். एक प्रधान दूत देता है। இந்த பிரதான தூதன் யார்? ये प्रधान दूत कौन है? பிரதான தூதன் யாரு? प्रधान दूत कौन है? யாரு பிரதான தூதன்? प्रधान दूत कौन है? சாதாரணமா சொல்ல போனா और साधारण रूप से बोलेंगे तो மிகாኤल தூதன் தான் பிரதானமான தூதன் சொல்வாங்க. मिखाएल दूत को ही प्रधान दूत बोलते हैं। அத எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா उसे हिब्रानी भाषा में देखेंगे சர் மலாக்கிம். सर मलाकिम। சர் மலாக்கிம் அப்படினு சொல்வாங்க. सर मलाकिम ऐसे बोला जाता है। அதுக்கு அர்த்தம் என்னது? इसका क्या मतलब है? தூதர்களின் பிரபு. दूतों का प्रभु। प्रिंस ऑफ एंजल्स। और दूतों का प्रभु है। எல்லா தூதர்களுக்கும் सारे दूतों का ஒரு பிரின்ஸ், एक राजा। அந்த பிரின்ஸ் உடைய சத்தம், वो राजा का आवाज है। இது பிரதான தூதனுடைய சத்தம்। ये महादूत का आवाज है। இந்த பிரின்ஸ் யாரு? ये राजा कौन है? பாருங்க, தானியேல் புத்தகம் दानियेल के किताब में 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय அதுல 1ஆம் வசனத்தை வாசிங்க. पहले वचन को पढ़ेंगे 12:1। உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है மிகாኤल தூதன் எழும்புவான். मिहाएल नाम का दूत उठेगा। ஒரு மிகாኤल தூதன் எழும்ப போறான். मिहाएल दूत उठने वाला है। தூதர்கள் மாம்சத்துல வெளிப்பட முடியாது. और दूत जो है मांस में प्रकट हो नहीं सकते। நம்ம இந்த பாவ மாம்சத்துல வெளிப்பட முடியாது. ये पाप के शरीर के अंदर प्रकट नहीं हो सकते। ஆனா இங்க பைபிள் சொல்லுது, लेकिन यहाँ कलाम कहती है மிகாኤल பிரின்ஸ் ஆஃப் ஏஞ்சல், दूतों का प्रभु, அவர் என்ன செய்வாரா? वो क्या करता है? கடைசி நாளில் எழும்புவான். वो आखिरी समय में उठेगा। தூதர்கள் எப்படி எழும்ப முடியும்? और दूत कैसे उठ सकते हैं? தூதர்கள் மாம்சத்துல வர முடியுமா? दूत क्या मांस में आ सकते हैं क्या? அப்படினா பிசாசு வந்துருவான் பிரபு. ऐसा है तो शैतान भी आ जाएगा। தூதர்கள் மாம்சத்துல வர முடியாது. दूत मांस में नहीं आ सकते। அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் தான் இருக்குது. उनके लिए केवल आत्मिक शरीर ही है। இந்த ஆவிக்குரிய சரீரத்தை வச்சுதான் इस आत्मिक शरीर को ही அவங்க பல இடத்துக்கு குயிக்கா போக முடியும். वो शीघ्र ही सारे जगह पर जा सकते हैं। இப்படி தூதர்கள் இந்த மாம்சத்துல வர முடியாது. तो इस मांस के अंदर दूत
दूत नहीं आ सकते। அப்ப இந்த மிகாயேல் அப்படினா யார்? तो मिखाएल कौन है? இந்த மிகாயேல் அப்படிங்கிற வார்த்தையை मिखाएल इस शब्द को இது நீங்க மூணா பிரிச்சீங்கன்னா इसे 3 भाग करो, அப்பதான் உங்களுக்கு புரியும். तभी आपको समझ में आएगा। இந்த மிகாயேல மூணா பிரிச்சிருக்கிறேன். ये मिखाएल को 3 भाग किया है। ஒன்னு மீ, அடுத்தது கா, அடுத்தது ஏல் और एल। மீகாயேல், मिखाएल, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படினா इसका मतलब क्या है? தேவனை போல, परमेश्वर के मानित, தேவனை போல। परमेश्वर के मानित। யார் தேவனை போல? और परमेश्वर के मानित कौन है? யெகோஷுவா தான் தேவனை போல। यहोशुआ ही परमेश्वर के मानित है। இன்னைக்கு நம்ம எல்லாரும் யார போல மாறணும்? आज हम सब किसके मानित बदलना है? நம்ம யார போல மாறணும்? हम किसके मानित बदलना है? தேவனை போல மாறணும்। परमेश्वर के मानित बदलना है। இந்த மீகாயேலா மாறணும்। वो मिखाएल बनना है। நம்ம தேவனை போல மாறணும்। हम परमेश्वर के मानित बदलना இந்த है। மாம்ச சரீரத்தில் இருக்கிற நம்ம और हम जो इस मांस के शरीर में हैं, தேவனை போல மாறணும்। वो परमेश्वर के मानित बदलना है। ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க? आदम और हवा कैसे थे? தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது बगीचे में रहते समय அவங்க தேவனை போல இருந்தாங்க। वो परमेश्वर के मानित थे। தேவனை போல இருந்தார்கள்। परमेश्वर के मानित थे। இன்னைக்கு அவங்க என்னைக்கு பாவம் செய்தாங்களோ और जिस दिन उन्होंने पाप किया, அன்னைக்கு தான் தேவனுடைய சாயல் அவங்க இழந்துட்டாங்க। और उसी दिन वो परमेश्वर के छाए को खो இன்னைக்கு दिए। நம்ம மீண்டும் आज हम दोबारा தேவனை போல மாற வேண்டியிருக்குது। परमेश्वर के मानित बदलना है। அதாவது மீகாயேலா மாற வேண்டியிருக்குது। और ये है कि मिखाएल बनना है। ஆனா அது மாறுவதற்கு लेकिन बदलने के लिए ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்புறார்। एक सेवक को परमेश्वर उठाता है। அந்த ஊழியக்காரர் எப்படி இருப்பாரா? वो सेवक कैसा होगा? மீகாயேலா இருப்பார்। मिखाएल होगा। தேவனை போல இருப்பார்। परमेश्वर के मानित होगा। தேவனுடைய ரூபத்தை பார்க்க முடியும்। और परमेश्वर के रूप को देख सकते हैं। தேவனுடைய சாயலை பார்க்க முடியும்। परमेश्वर के छाए को देख सकते हैं। தேவன் எப்படி மோசேசை கர்த்தர் அப்படி மாற்றினாரோ, और जिस प्रकार मूसा को परमेश्वर ने बदला, மோசேஸ் கர்த்தர் என்ன சொன்னார்? मूसा को परमेश्वर ने क्या कहा? நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன்। मैं तुझे फिरौन के लिए परमेश्वर बनाया हूँ। மோசேஸ் தேவனை போல இருந்தான்। पर मूसा परमेश्वर की जैसे था। அப்ப அது எப்படி ஹீப்ரூல சொல்வீங்க? तो हिब्रानी भाषा में कैसे कहेंगे? மோசேஸ் தேவனை போல அப்படி சொல்றதுக்கு என்ன சொல்வீங்க? मूसा परमेश्वर के मानित करके बोलने के लिए क्या बोलेंगे? மோசேஸ் மீகாயேல், मोसेस मिहाएल। மோசேஸ் மீகாயேல் मूसा मिहाएल தேவனை போன்றவன்। वो परमेश्वर के मानित। அப்ப இப்போ வரக்கூடிய ஒரு மனுஷன் तो अभी जो आने वाला व्यक्ति है, அவர் தேவனை போல இருப்பாங்களா? वो परमेश्वर के मानित होंगे। பாருங்க, இந்த 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 ஏஞ்சல் பற்றி வரும்போது, ये दूत के बारे में जब आता है, இந்த ஏஞ்சல் ஆர்க்ஏஞ்சல், ये जो आर्क एंजल है, இது தூதர்களின் பிரதானமானவன்। और दूतों में प्रधान है। सर मलाकिम, सर मलाकिम। இந்த சர் மலாக்கிம் யாருன்னா, ये सर मलाकिम कौन है? இது யெகோஷுவாவே தான்। यहोशुआ ही है। அவர்தான் சர் மலாக்கிம்। वही सर मलाकिम है। இந்த சர் மலாக்கிம் சொல்லும்போது सर मलाकिम जब हम बोलते हैं, எல்லா தூதர்களுக்கும் மேலான தூதன்। सारे दूतों का प्रधान दूत है। எல்லா தூதர்கள் வெறும் தூதர்கள் தான்। और सारे दूत केवल दूत हैं। மிகாயேல் வெறும் தூதன் தான்। मिहाइल केवल दूत है। காப்ரியேல் வெறும் தூதன் தான்। गैब्रियल केवल दूत है। கேருபீன் ஒரு தூதர் தான்। केरुबीन केवल दूत है। சேராபீம் தூதர்கள் தான்। सेराफीम दूत है। ஆனா யெகோஷுவா யார் தெரியுமா? लेकिन यहोशुआ कौन है? அவர் உடன்படிக்கையின் தூதன்। वो वाचा का दूत है। அவர்தான் பிரதானமான தூதன்। वही प्रधान दूत है। இவர் என்ன செய்வாரா? ये क्या करेगा? இந்த பிரதான தூதனுடைய சத்தம், ये प्रधान दूत का आवाज, இது அவருடைய டைரக்ட் வாய்ஸ்। ये उसका आवाज सीधाई से आता है। இந்த ஷவுட் யார் கொடுக்கிறா? ये ललकार को कौन देता है? ஊழியக்காரங்க கொடுக்கறாங்க। सेवक उसे ललकार कर देते ஆனா हैं। இந்த வாய்ஸ், लेकिन ये आवाज இது அவரே கொடுக்கிறார்। वो ही खुद देता है। இது அவரே கொடுக்கக்கூடிய சத்தம்। वो खुद देने वाली आवाज है। இந்த சத்தம் யாருக்கு அப்படினா, ये आवाज किसके लिए? மரித்த பரிசுத்தவான்களுக்கு। मरे हुए पवित्र लोगों के लिए। இந்த ஷவுட் யாருக்கு? ये आवाज किसके लिए? இது நம்மளுக்கு। ये हमारे लिए। ஆனா வாய்ஸ் யாருக்கு? लेकिन ये आवाज किसके लिए है? அது மரித்த वो பரிசுத்தவான்களுக்கு। मरे हुए पवित्र लोगों के लिए। மரித்த பரிசுத்தவான்களுக்கு இந்த वो வாய்ஸ்। मरे हुए पवित्र लोगों के लिए आवाज है। பாருங்க, யெகோஷுவா यहोशुआ அவர் சிலுவையில் இருக்கும்போது वो क्रूस पे जब था, அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு वो ऊंची आवाज से அவர் ஜீவனை விட்டார்। अपने जीवन को छोड़ दिया। பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் मत्ती का 27वां अध्याय அதுல 50ஆம் வசனத்தை வாசிங்க। 50वें वचन को हम पढ़ेंगे। ஆ ஆ ஆ பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है, யெகோஷுவா மறுபடியும்
மகா சத்தமாய் கூப்பிட்டு दोबारा यहोशुआ बड़े शब्द से चिल्लाकर ஜீவனை விட்டார். प्राण को छोड़ दिया। இது மகா சத்தம். ये महान आवाज है சிலுவையில் இருக்கும்போது ஒரு சத்தம் கொடுக்கிறார். और क्रूस में एक बड़ी आवाज को देता है। இது கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? ये आवाज के बाद क्या हुआ? அங்க பெரிய பூகம்பமே வந்துட்டு वहां पर एक भूकंप आ गया கல்லறைகள் திறந்துட்டு और कब्र खुल गई। கல்லறைகள் திறந்துட்டு कब्र खुल गई। மரித்த பரிசுத்தவான்கள் मरे हुए पवित्र लोग அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. वो उठकर खड़े हो गए। அப்ப சிலுவையில ஒரு மகா சத்தமாய் கூப்பிடும்போது क्रूस पे जब उसने वो बड़ी आवाज को दिया, அந்த சத்தம் யாருக்கு போகுது? वो आवाज किसको जाता है? மரித்த பரிசுத்தவான்களுக்கு போகுது. मरे हुए पवित्र लोगों को जाता है। சோ யெகோஷுவா அந்த மகா சத்தத்தை கொடுக்கும்போது और यहोशुआ जब इस बड़ी आवाज को देता है, மரித்த பரிசுத்தவான்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. मरे हुए पवित्र लोग उठ गए। அதுக்கு பிறகு उसके बाद யெகோஷுவா உயிர்த்தெழுந்த பிறகு यहोशुआ जी उठने के बाद அவங்க பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். वो पवित्र नगर के अंदर दिखाई दिए। எருசலேம்ல காணப்பட்டார்கள். यरूशलेम के अंदर दिखाई दिए। யோபு பார்த்திருப்பாங்க. अय्यूब को देखे रहेंगे। யோபு பார்த்திருப்பாங்களா பார்த்திருக்க மாட்டாங்களா? अय्यूब को देखे होंगे कि नहीं? கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. जरूर देखे होंगे। ஆரோனை பார்த்திருப்பாங்க. आरोन को देखा होगा। இன்னும் மரித்த பரிசுத்தவான்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. और मरे हुए पवित्र लोग जी उठे। யோபு சொல்றார், अय्यूब ने कहा, என் மீட்பர் मेरा छुटकार देने वाला உயிரோடு இருக்கிறார். वो जीवित है। யோபு 19 அதிகாரம் 25 வசனம். अय्यूब का 19वां अध्याय के 25वें वचन में அதுல வேதம் சொல்லுது, उसमें कलाम कहती है, யோபு டெஸ்டிமனி கொடுக்கிறார். अय्यूब अपना गवाही देता है, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा छुटकार देने वाला जीवित है। கடைசி நாளில் आखिरी दिनों में அவர் பூமியில நிற்பார் என்பதை அறிவேன். वो इस संसार में होगा करके मैं जानता हूँ। என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் मेरी चमड़ी भी अगर सड़ गई, என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன். मेरे अपने आंखों से उसे देखूंगा। அவனுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை, कितना विश्वास है। நான் உயிர் தெழுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. मैं जी उठूंगा ऐसा एक विश्वास था। யோசுவாவை பார்ப்பேங்கிற ஒரு நம்பிக்கை. यहोशुआ को देखूंगा ऐसा विश्वास। என்னைக்கு யோசுவா சிலுவையில जिस दिन यहोशुआ क्रूस पर அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டாரோ, वो ऊंची आवाज से अपने शब्द ऊंची आवाज से चिल्लाया, அன்னைக்கு மரித்த யோபு எந்திரிச்சிட்டான். और उस दिन मरा हुआ अय्यूब उठ गया। அவன் எந்திரிச்சு वो उठकर எருசலேம்ல நடந்து பார்த்திருப்பான். यरूशलेम में चलकर देखा होगा நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு, हमारा गांव कैसा था இப்போ உள்ள ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பான். और अभी का गांव कैसा है करके देखा होगा। அவனை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. उसे बहुत सारे लोगों ने देखा है। பாருங்க 53 வசனத்தை வாசிங்க. और 53 वचन को उसमें देख पढ़िए। மத்தேயு 27:53. मत्ती 27। அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் பரிசுத்தவான்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அநேகருக்கு காணப்பட்டார்கள். बहुत सारे लोगों को दिखाई दिए। இந்த மரித்த பரிசுத்தவான்கள், ये मरे हुए पवित्र लोग இவங்க பரிசுத்த நகருக்குள் वो பிரவேசித்து पवित्र नगर के अंदर प्रवेश करके அங்க அநேகருக்கு காணப்பட்டார்கள். और बहुत सारे लोगों को दर्शन दिए। அப்படினா நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்பட்டுட்டு, इसका मतलब यह है कि बहुत सारे लोगों की आंखें खुल गई। உயிர்த்தெழுதல் நடந்துச்சுனா, अगर पुनरुत्थान हुआ है तो அப்போ நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படும். तो बहुत सारे लोगों की आंखें खुलेगी। மரித்த பரிசுத்தவான்களை பாப்பாங்க. मरे हुए पवित्र लोगों को देखेंगे। இந்த வாய்ஸ் யாருக்கு அப்படினா, ये आवाज किसके लिए? இது மரித்த பரிசுத்தவான்களுக்கு. ये मरे हुए पवित्र लोगों के लिए। கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது परमेश्वर की आवाज को सुनते समय அவங்க எல்லாம் உயிரோட வருவாங்க. वो सब जीवित हो जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா அவங்க உயிரோட வரும்போது लेकिन वो जीवित उठते समय நம்ம கண்ணு திறந்திருக்கணும். हमारी आंखें खुला होना चाहिए। நம்ம கண் ஆவிக்குரிய கண்ணு திறந்திருக்கணும். हमारे आत्मिक आंख खुलना चाहिए। அப்பதான் மணவாட்டி நம்ம. तभी हम दुल्हन हैं। மணவாட்டின்னு அப்பதான் உறுதி பண்ணலாம். तभी हम स्थिर कर सकते हैं कि हम दुल्हन हैं। அவருடைய வருகையை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். उसके आगमन का बाट जोते हैं। இந்த வருகை நேரத்துல इस आगमन के समय में அவர் ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். वो भी आवाज को देता है। இந்த சத்தம் வேற யாருக்கு கேட்கும்? ये आवाज और किसको सुनाई देगा? இந்த பிரதான தூதனுடைய சத்தம் யாருக்கு கேட்கும்? ये महा दूत का, ये प्रधान दूत का आवाज किसको सुनाई இது देगा? வெறும் மரித்த பரிசுத்தவான்களுக்கு கேட்கும். ये केवल मरे हुए पवित्र लोगों को सुनाई देगा।
मिलेगा, அவங்க எந்திரிச்சிருவாங்க. वो जी उठेंगे, அவங்க எந்திரிச்சு பட்டணத்துல நிறைய பேர் காணப்படுவாங்க. वो जी उठकर शहर में बहुत सारे लोगों को दिखाई देंगे। பிரணாம் எந்திரிச்சு வந்து நிக்கும்போது, प्रणाम जब उठकर खड़े हो गए, மத்த பரிசுத்தவான்களை எந்திரிச்சு வந்து நிக்கும்போது बाकी पवित्र लोग जब उठकर खड़े हुए, அவங்கள பார்க்கணும், उनको देखना है, அவங்களுக்கு பிரைஸ் ஆல் கொடுப்பீங்க. उनको प्रेज द लॉर्ड बोलना है। உங்களுக்கு எப்படி தெரியும் அது பவுல்ன்ட்டு? आप कैसे जानेंगे कि वो पौल है? பவுல பார்த்திருக்கோமா? पौल को हमने देखा है क्या? ஆனா ஆவியில लेकिन आत्मा में நீங்க அவங்களை அறிந்து கொள்வீர்கள். आप उन्हें जान लोगे, நீங்க கண்டிப்பா அறிந்து आप கொள்வீர்கள். जरूर जान लोगे। மார்ட்டின் லூதர் எப்படி இருந்தார் நம்மளுக்கு தெரியாது. मार्टिन लूथर कैसे थे हमें नहीं मालूम, அவருடைய உருவம் எப்படி இருந்தது நம்மளுக்கு தெரியாது. उसका आकार कैसा था हमें नहीं मालूम, ஜான் வெஸ்லி எப்படி இருந்தார் நம்மளுக்கு தெரியாது. जॉन वेस्ली कैसे थे मालूम नहीं ஆனா है। அவங்க எந்திக்கும் போது, लेकिन जब वो जी उठेंगे, நீங்க அவங்கள பார்க்கும்போது, आप जब उसे देखेंगे, நீங்க ஆவியில கரெக்ட்டா உணர்வீங்க. आप आत्मा में उसे महसूस करेंगे। எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, मैं क्यों ऐसे कहता हूँ? யோசுவா மறுரூபம் அடையும் போது यहोशुआ जब रूपांतर हुआ, அங்க ரெண்டு பேர் யோசுவாட்ட பேசுறாங்க. दो लोग यहोशुआ से बात करते ஒன்னு हैं, எலியா, இன்னொரு மோசஸ். और एक एलिया और एक मूसा, இது எலியா மோசஸ்னு சொல்லி और एलिया और मूसा है करके அங்க பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு. वो पतरस जान गया। அவனுக்கு எப்படி தெரியும்? वो कैसा जान गया? மோசஸ் போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்களா? मूसा का चित्र बना के रखे क्या? இல்லையே. नहीं। எலியா போட்டோ இருந்துச்சா? एलिया का फोटो था क्या? இல்லையே. नहीं। அப்ப எப்படி அறிந்து கொண்டார்? तो वो कैसे जाना? பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? और पतरस, यूहन्ना और याकूब कैसे அவங்க पहचाने? ஆவியில உணர்ந்து கொண்டார்கள். आत्मा में उसे महसूस அதே किया। போல ऐसे ही நீங்க ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பார்க்கும்போது, अब हर एक पवित्र लोगों को जब देखते हो, உங்க கண்கள் திறந்திருந்தால் आपकी आंखें यदि खुली रहेगी, நீங்க அவங்கள பாப்பீங்க. आप उन्हें देखोगे, அவங்கள பார்க்கும்போது और उसे देखते அவங்க समय யாருன்னு உங்களுக்கு தெரியும். वो कौन है आप जान लेंगे। ஹalleluya. हालेलुया। நம்ம மரித்த பரிசுத்தவான மாறணுமா? हम मरे हुए पवित्र बनना है क्या? வேண்டாப்பா. नहीं, நம்ம மறுரூபம் அடையணும். हम रूपांतर होना है। ஹalleluya. हालेलुया। நம்ம மறுரூபம் அடையணும். हम रूपांतर होना है। நம்ம மரித்த பரிசுத்தவான்களை மாறக்கூடாது. हम मरे हुए पवित्र नहीं बनना, நம்ம மறுரூபம் அடைந்து हम रूपांतर होकर அவங்க எல்லாம் எந்திரிச்சு வரும்போது நம்ம அவங்கள பார்க்கணும். वो सब जब उठकर आते हैं हम उन्हें देखना காதுள்ளவன் है, கேட்க கடவன், और जिसको कान है वो सुने, கண்ணுள்ளவன் பார்க்க கடவன். और जिसको आंख है वो देखे। என்ன கண்ணு? कौन सी आंख? நொல்ல கண்ணு பார்க்காது. और वो टेढ़ा आंख नहीं देखेगा, பொறாமையின் கண்ணு वो பார்க்காது. जलन की आंख नहीं देखेगा, போட்டியின் கண்ணு பார்க்காது. वो चुनौती का आंख नहीं देखेगा, பரிசுத்தமான கண்ணு पवित्र आंख அவங்கள பார்க்கும். उसे देखेगी। ஹalleluya. हालेलुया। சோ நம்ம கண்ணை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். हमारी आंखों को पवित्र करना है। இந்த பிரதான தூதனுடைய சத்தம், ये प्रधान दूत का आवाज, இது மரித்த பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான். वो केवल मरे हुए पवित्र लोगों के लिए ही है, உயிரோடு இருக்கிற நம்மளுக்கு और जीवित जो हम लोग हैं ஆரவாரம் இருக்குது. हमारे लिए ललकार है। இந்த ஆரவாரம் என்ன செய்யும்? ये ललकार क्या करती है? நம்மளை ஆயத்தப்படுத்தும். हमें तैयार करती है। இன்னைக்கு நம்ம என்ன நடந்துட்டு இருக்குது? आज क्या हो रहा है? நான் என்ன கொடுத்துட்டு இருக்கிறேன்? मैं क्या कर रहा हूँ? ஆரவாரம் கொடுத்துட்டு இருக்கிறேன். ललकार को दे रहा हूँ, உங்களை ஆயத்தப்படுத்துறது கொடுத்துட்டு இருக்கிறேன். आपको तैयार करने के लिए दे रहा हूँ। நம்மளுடைய கண்கள் பரிசுத்தமாகணும். हमारी आंखें पवित्र होना நீங்க है। யெகோஷுவா மட்டும் பாருங்க. आप केवल यहोशुआ को देखिए, சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவா பாருங்க. क्रूस पे जो यहोशुआ मारा गया उसे வேற देखिए, யாரையும் பார்க்க வேண்டாம். और किसी को नहीं देखना। அவர்தான் குற்றம் இல்லாதவர், वही निर्दोष है, எந்த தவறும் இல்லாதவர். कोई गुनाह नहीं है उसमें। அவரை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா केवल उसी को देखते रहेंगे நம்ம तो கண்ணு பரிசுத்தமா மாறிடும். हमारी आंखें पवित्र हो जाएंगी। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அந்த கிருபைகளை செய்வார். परमेश्वर वो अनुग्रह को देगा। இந்த வாய்ஸ் ஆஃப் ஆர்க்கேஞ்சல், ये जो आर्कएंजल की जो आवाज இந்த है, பிரதாதுடைய சத்தம், ये महान दूत का आवाज இது जो है, மரித்த பரிசுத்தவான்களுக்கு. वो मरे हुए पवित्र लोगों के பாருங்க, लिए। யோவான் 5ஆம் அதிகாரம் यूहन्ना का 5वां अध्याय அதுல 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और 25वें वचन को भी पढ़ेंगे। யோவான் 5:25. यूहन्ना 5:25 பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहती है, மரித்தோர், और मरे हुए, மரித்த பரிசுத்தவான்களை சொல்றார். और मरे हुए पवित्र लोगों को कहता है, மரித்தோர் जो मरे हुए தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும். परमेश्वर के पुत्र के शब्द को सुनेंगे। யாருடைய சத்தம்? किसकी आवाज? யோசுவாவுடைய சத்தத்தை கேட்பாங்க. यहोशुआ की आवाज को सुनेंगे। யார் கேட்பா? कौन सुनेगा? மரித்த பரிசுத்தவான்கள் கேட்பாங்க. मरे हुए पवित्र सुनेंगे, இவங்க கேட்கும்போது और ये जब सुनेंगे அவங்க உயிரோடு வருவாங்க. वो जीवित उठ जाएंगे। ஹalleluya. हालेलुया। மரித்த பரிசுத்தவான்கள் மட்டும்தான் உயிரோடு வருவாங்க. मरे हुए पवित्र ही जी उठेंगे। இன்னைக்கு ஒரு குடிகாரன் செத்து போயிட்டான்னு வைங்களேன்,
குடிகாரன் செத்து போயிட்டான். आज यदि कोई पियकड़ मर जाता है, உடனே நம்ம பாஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க? पासवान लोग क्या करते हैं? கர்த்தாவே இந்த ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ऐ प्रभु इस आत्मा को तेरे हाथ में देता हूँ, மண்ணானது மண்ணுக்கு போகும் முன்னும், और मिट्टी मिट्टी से हो மண்ணுக்கு मिलने से மண்ணா, पहले, மண்ணுக்கு மண்ணா, और मिट्टी के लिए मिट्टी, தூளுக்கு தூளா, और धूल के लिए धूल, அப்படி சொல்லி ஒப்பு கொடுப்போம். ऐसे देकर सौंपते हैं, உடனே அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் சொல்லுவோம். और परिवार को तसल्ली देते हैं। சிஸ்டர் கவலைப்படாதீங்க, பிரதர் கவலைப்படாதீங்க, भाई चिंता मत करो, बहन चिंता मत करो, நான் கர்த்தருடைய வருகை நேரத்தில் நம்ம அவங்கள பார்ப்போம். परमेश्वर के आगमन के समय में हम उन्हें देखेंगे, நல்லா பார்ப்போம். अच्छा देखेंगे। குடிகாரனையா பார்ப்போம், கர்த்தர் கூட परमेश्वर के साथ पियकड़ को देखेंगे क्या? குடிகாரனை பார்க்க முடியுமா பக்கத்துல? पियकड़ को देख सकते हैं क्या? குடிகாரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். पियकड़ परमेश्वर के राज में प्रवेश कर नहीं सकता, பைபிள்ல கொடுத்திருக்குது. कलाम में दिया है। என்கிட்ட ஒரு பிரதர் இப்படிதான் கேட்டாங்க, मेरे पास एक भाई ने ऐसे ही पूछा, பிரதர் குடிகாரன் தானே போக மாட்டான், भाई ये पियकड़ ही नहीं जाता है ना? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெக் அடிச்சா போலாம், कभी ना कभी थोड़ा सा पैक मार देंगे तो चलेगा ना? சும்மா ஒரு பெக்கு थोड़ा सा पैक, அது மட்டும் குடிச்சா போலாம்ல. उतना पियेंगे तो काफी है ना? பைபிள்ல சொல்லி இருக்குது, कलाम में बोला गया है, பாருங்க வாசிங்க. पढ़िए நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் नीति वचन 23वां अध्याय 31ஆம் வசனத்தை வாசிங்க. 31वें वचन को पढ़िए। जब दाक मधु शराब जब वो लाल दिखाई देता है, கிளாஸ்ல ரொம்ப அருமையா தெரியுமா, और वो कटोरे में बहुत सुंदर दिखता है, அத ஊத்தும் போது நொறையா வரும் பாருங்க. और वो जब उंडेलते हैं उसमें जो झाग आती है, अब बाइबल சொல்லுது அத பார்க்காத, कलाम कहती है उसे मत देख, பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி இருக்குது. उसे देखना ही नहीं है करके बोला ஒரு है। பெக்கல அடிக்க முடியாது, एक पैग मार नहीं सकते। பிரதர் நான் பார்க்காம அடிக்கேன் பிரதர், भाई मैं बिना देखे हुए मारता நான் हूँ, பார்க்காம அடிக்கிறேன், मैं बिना देखे पीता கண்ணை हूँ, மூடிட்டு தான் குடிப்பேன். आंख बंद करके நீ पीऊंगा। முதல்ல பார்த்த, तू पहले देखा, அதனால தான் குடிக்கிறதுக்கு மனசு வருது, इसलिए पीने का मन किया। அப்படி அது என்ன செய்யுமா, वो क्या करती है? அது கீழ வசனம் எழுதி இருக்குது, इसके नीचे वचन दिया है, அது மெதுவாய் உள்ளே இறங்கும், क्योंकि वो धीरे से अंदर घुसेगी, கடைசில சர்ப்பத்தை போல கடிக்கும். और आखिर में सर्प के मानिक डसेगा। எப்படி கடிக்குமா, कैसे डसेगा? சர்ப்பத்தை போல கடிக்கும். सर्प के मानिक डसेगा। அப்ப ஒரு மனிதனை குடிக்க வைக்கிறது யாரு? तो एक मनुष्य को पियकड़ बनाने वाला कौन है? சர்ப்பத்தின் ஆவி குடிக்க வைக்குது. वो सर्प की आत्मा बनाती है। அந்த ஆவியை முழங்கால் போட்டு ஜெபிங்க. उस आत्मा के लिए, उस आत्मा को भगाने के लिए घुटने टेक कर கர்த்தாவே प्रार्थना कीजिए। அசுத்தாவியை நான் கட்டுறேன். हे प्रभु ये अशुद्ध आत्मा को मैं बांधता हूँ। சில ஜனங்கள் ரொம்ப ஞானமான ஜனங்கள், और कुछ लोग बहुत ज्ञानी हैं, காலையில எந்திரிச்ச உடனே சொல்வாங்க, सुबह उठकर बोलेंगे வா சத்தியமா நான் குடிக்கவே மாட்டேன், तेरी प्रॉमिस, तेरे कसम से मैं नहीं पीऊंगा, பிள்ளைகள் சத்தியமா குடிக்க மாட்டேன், बच्चों के कसम मैं नहीं पीऊंगा, பைபிள் வேற தூக்கிடுவாங்க, और कलाम को भी उठाएंगे, பைபிள் சத்தியமா நான் குடிக்க மாட்டேன், और बाइबल के ऊपर कसम खाकर कहेंगे मैं नहीं पीऊंगा, அப்புறம் நல்லா இருப்பாங்க. उसके बाद अच्छे रहेंगे। சாயங்காலம் ஆக ஆக और जैसे सांझ निकट आती है, அந்த சர்ப்பம் என்ன செய்யுது தெரியுமா, वो सर्प क्या करती है? அவங்க கால் பிடிச்சு தரதரன்னு இழுத்து போகும். उनके पैर को खींच कर ले जाती है। எங்க? कहाँ? சர்ச்சுக்கு இல்ல, कलिशा के लिए नहीं, அது சர்ச்சுக்கு இழுத்து வரும், वो कलिशा में लेके आती அது क्या? நேரா அந்த என்ன கடை, லிக்கர் கடை கொண்டு போயிடும், वो सीधे दारू के अड्डे में ले जाती ஒயின் है, ஷாப்புக்கு இழுத்து போயிடும். वाइन शॉप में लेके जाती है, ஒயின் ஷாப்ல போன உடனே, और वाइन शॉप में जाने के बाद பாட்டிலா பார்த்த உடனே वो अलग अलग बॉटल को देखकर இவருக்கு ஒண்ணு ஓடாது, इसको कुछ हाथ पैर नहीं चलेगा, சரி இன்னைக்கு மட்டும் குடிச்சிடலாம், ठीक है आज पी लेंगे, நாளைக்கு சத்தியத்தை நிறைவேற்றுவோம். कल हम शपथ को पूरा करेंगे। இத குடிக்க வைக்கிறது யாரு? ये पीने रखने वाला कौन है? குடிக்கலாட்டி அவங்க அருமையான மனுஷன், अगर वो पिएंगे नहीं तो बहुत अद्भुत व्यक्ति है, குடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். वो पी लिए तो उतना ही। அப்ப யாருக்காக ஜெபிக்கணும்? तो किसके लिए प्रार्थना करना है? அவங்களுக்குள்ள அவங்களை குடிக்க வைக்கிற அந்த சர்ப்பத்தின் ஆவி கட்டுங்க. उनके अंदर उन्हें पीने के लिए रखने वाले सर्प की आत्मा को बांधिए। உங்க ஜெபம் கேட்கப்படுதா இல்லையான்னு பாத்துருங்க. आपका प्रार्थना सुनाई देता है कि नहीं देखेंगे? கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கறாரா இல்லையா பாப்போம். परमेश्वर आपकी प्रार्थना को सुनता कि नहीं देखेंगे? ஏதாவது ஒரு குடிகாரனை உங்க மனசுல வைங்க. कोई पियकड़ को आपके मन में रख लीजिए, மனசுல வச்சிராதீங்க, मन में मत रखिए, அவங்களுக்காக ஜெபிங்க, उनके लिए प्रार्थना कीजिए, முழங்கால் போட்டு ஜெபிங்க. घुटने टेक कर प्रार्थना कीजिए। உங்க ஜெபத்துல आपके प्रार्थना அந்த में குடிகாரன் திருந்திட்டான்னா, यदि वो पियकड़ सुधर गया,
உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு. आपके प्रार्थना को परमेश्वर ने सुन लिया। எல்லாரும் சேர்ந்து ஒரே குடிகாரனுக்கு ஜெபம் பண்ணாதீங்க. सभी लोग मिलकर एक ही पियकड़ के लिए प्रार्थना मत करो। ஜெபம் பண்ணுங்க, प्रार्थना करो, ஆனா நம்முடைய ஜெபம் கர்த்தர் கேட்கிறாரு. लेकिन हमारे प्रार्थना को परमेश्वर He सुनता है। always hears our voice. आमेन। हमारे प्रार्थना को परमेश्वर सुनता है। அந்த குடிகாரன் நல்ல மனுஷன் தான், वो पियकड़ अच्छा व्यक्ति है, ஆனா அந்த அசுத்தாவி அவங்களை கெடுத்துருது. लेकिन वो अशुद्ध आत्मा उन्हें खराब करती So है। இந்த ரொம்ப மோசமான காரியம் பத்துடுங்க அது. ये बहुत गंदी बात है। அதனால குடிகாரன் तो पियकड़ जो है தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியாது. परमेश्वर के राज्य में नहीं आ सकता। ஏன் தெரியுமா? क्यों? அதுக்கு கீழ இன்னும் வசனம் இருக்குது. उसके नीचे और भी वचन है। 33 वசனத்தை வாசிங்க. 33वें वचन को पढ़ेंगे। 33 33 உன் வழிகள் உன் கண்கள் तेरी आंखें பல ஸ்திரீகளை நோக்கும். अन्य स्त्रियों को देखेगा। அது ஹிந்தியில இருக்காதுன்னு நினைக்கிறேன். वो हिंदी में नहीं होगा। ஆனா தமிழ்ல என்ன கொடுத்திருக்குனா, तमिल में क्या दिया है? உன் கண்கள் பர ஸ்திரீகளை நோக்கும். और तेरी आंखें अन्य स्त्री को देखेगी। அப்போ அசுத்தமான படத்தை ஒருத்தன் பார்க்கறான்னா, तो अशुद्ध चित्र को कोई देखता है तो அவங்க மேல என்ன ஆவி இருக்குது? उनके ऊपर भी कौन सी आत्मा है? சர்ப்பத்தின் ஆவி இருக்கு. वो सर्प का आत्मा है। மொபைல்லையும் டிவிலையும், मोबाइल में, टीवी में, இது கம்ப்யூட்டர்லயும் कंप्यूटर में அசுத்தமான படங்களை பார்க்கறாங்கன்னா, अशुद्ध चित्र को देखते हैं तो அவங்க மேல இந்த சர்ப்பத்தின் ஆவி இருக்கும். उनके ऊपर ये सर्प की आत्मा है। அவங்க பலிபீடத்துல வேலை செய்ய முடியாது. वो वेदी के ऊपर काम नहीं कर सकते, ஆராதனை செய்ய முடியாது. आराधना नहीं कर सकते, ஏன் அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? क्योंकि उनके अंदर कैसी आत्मा है? சர்ப்பத்தின் ஆவி இருக்குது. सर्प की आत्मा है। முன்னாள் நீ ஆராதனை பண்ணும்போது आगे रहकर जब आराधना करते हैं, இவங்க மேல இருக்கிற ஆவிதான் इनके ऊपर की आत्मा ஜனங்களுக்குள்ள நடமாடும். लोगों के अंदर भी आएगा। அதனால इसलिए இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தால் इस प्रकार का चीज होगा तो அவங்க புல்பிட் பக்கமே வர முடியாது. वो वेदी के पास आ नहीं सकते, சமூகத்துல வர முடியாது. परमेश्वर के सम्मुख में आ नहीं सकते। हालेलुया, हालेलुया। ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். बहुत महत्वपूर्ण बात है। இன்னும் கீழ இருக்கு பாருங்க. और भी नीचे है। நீதிமொழிகள் 23:33 திரும்ப வாசிங்க. दोबारा पढ़ेंगे नीति वचन 23 के 33 को। உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். உன் உள்ளம், உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்குமா? मन कैसा होगा? தாறுமாறா பேசும். वो उलट पुलट बात करेगा। அப்போ ஒருத்தர் தாறுமாறா பேசினாலும் உள்ள என்ன இருக்கு? तो यदि एक व्यक्ति उलट पुलट बात करता है तो भी क्या है? என்ன இருக்கு? क्या है? சர்ப்பத்தின் ஆவி. वो सर्प की आत्मा है। சில ஜனங்க சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं, பிரதர் நான் சொல்றேன் தப்பா நினைக்கிறேன், வாய் நான் எதுவும் மனசுல வைக்க மாட்டேன் brother. मैं कुछ भी मन में नहीं रखता, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் मैं பிரதர். सब कुछ बोल देता हूँ। அவங்க கிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும். उनके पास ही सावधान ஏன்னா रहना உள்ள என்ன है, இருக்குது? क्योंकि अंदर क्या है? சர்ப்பத்தின் ஆவி. सर्प की आत्मा है। சில ஜனங்க சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे, நான் வெளிய போகும்போது நிறைய பாக்குறேன்ல, और बाहर जाते समय हम बहुत देखते हैं, கடப்பட பேசிடுவாங்க. बहुत बोलते हैं। உடனே பக்கத்துல அந்த அவங்க பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, उनके बाजू में जो पासवान है वो कहते हैं, பாஸ்டர் அவங்க அப்படிதான் பாஸ்டர், पासवान वो ऐसे ही தப்பா है, நினைக்காதீங்க, आप बुरा मत सोचिए, அவங்க உள்ள ரொம்ப பரிசுத்தம், उनका मन बहुत पवित्र है, உள்ள ஒண்ணுமே வைக்க மாட்டாங்க, अंदर कुछ नहीं रखते, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. सब कुछ बोल देते உள்ள हैं। இருந்ததுனால தான வந்துச்சு, अंदर है इसके लिए आया ना, படபடன்னு வந்தது. वो फटाफट निकला वो उसके அவங்க தான் लिए, ஜாக்கிரதையா तो இருக்கணும். उनके पास सावधान रहना அது है। சர்ப்பத்தின் ஆவி. वो सर्प की आत्मा है। எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. कितना स्पष्ट है देखिए। அவனுடைய உள்ளம் தாறுமாறா பேசும். तो उनका मन जो है उलट पुलट बात करेगा। குடிகார மட்டும் பேசுறது தாறுமாறு இல்ல, केवल जो पियकड़ बोलता है वो उलट पुलट नहीं है, குடிக்காமலே பேசுறது என்ன தாறுமாறு और தான். बिना पिए बात करना भी उलट पुलट बोलना है। அது மட்டுமல்ல, केवल वो नहीं, இன்னும் கீழ வாசிங்க. उसके नीचे पढ़ेंगे, அவன் கடல் மேல மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்குமா. और उसको ऐसा लगेगा कि समुद्र के ऊपर तैर रहा है। குடிகாரனுக்கு அப்படிதானே தெரியும். और पियकड़ को ऐसे लगेगा ना, ஒரு தடவை குடிச்சாச்சுன்னா एक बार पिएंगे तो அப்புறம் அவன் தான் ராஜா. वही राजा है। இந்த சர்ப்பத்தின் ஆவி என்னெல்லாம் செய்து பாருங்க. ये सर्प की आत्मा क्या क्या करती है देखो। குடிக்கிற ஒரு மனுஷன் செத்து போனால், यदि एक पियकड़ मर जाता है, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர वो முடியாது. परमेश्वर के राज्य में आ नहीं सकता। அவன் அவன் உள்ள தாறுமாறா பேசுதுன்னா, और यदि उसका मन उलट पुलट बात करता है, அந்நிய ஸ்திரீகளை பாக்குதுன்னா, தப்பா பாக்குதுன்னா, अन्य स्त्रियों को गलत नजर से देखता है, அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க
பிரவேசிக்க முடியாது. वो परमेश्वर के राज्य में प्रवेश कर नहीं सकते। அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டி तो இருக்குது. कितना सावधान रहना है। மரித்த பரிசுத்தவான் அப்படி சொல்லும்போது मरे हुए पवित्र लोग जब बोलते हैं, அவங்க மரிக்கும்போது பரிசுத்தமா மரிக்கிறாங்க. वो जब मरते हैं वो पवित्र मरते हैं, அவங்க தான் கர்த்தருடைய சமூகத்துல வருவாங்க. वही परमेश्वर के सम्मुख में आएंगे। இந்த சத்தம் தேவனுடைய சத்தம், ये परमेश्वर की आवाज, இந்த பிரதான தூதனுடைய சத்தம் ये महान दूत का आवाज மரித்த பரிசுத்தவான்களுக்கு மட்டும் தான் கேட்கும். केवल मरे हुए पवित्र लोगों को ही सुनाई देगा மத்தவங்களுக்கு கேட்காது. और किसी को सुनाई नहीं देगी। சில சத்தத்தை பாருங்க, कुछ आवाज को देखिए, நாய்க்கு மட்டும் தான் கேட்கும். केवल कुत्तों को समझ में आएगा, நம்ம காது கூட கேட்காது. हमारे कान में भी नहीं लगेगा। அதே மாதிரி ऐसे ही யெகோஷுவாவுடைய சத்தம் यहोशुआ का आवाज மரித்த எல்லாருக்கும் கேட்காது. मरे हुए सभी को नहीं सुनाई देगा। அங்க எத்தனையோ லாசரு செத்திருந்தா, वहाँ बहुत सारे लाजर मरा हुआ था। லாசருவே வெளியே வான்னு சொல்லும்போது लाजरस बाहर निकल जब बोला, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரே ஒரு நபர், उसके आवाज को सुनने वाला एक ही व्यक्ति, அந்த லாசரு வெளியே வந்துட்டான். वो लाजर बाहर आ गया। இன்னைக்கு அதே போல आज ऐसे ही மரித்த பரிசுத்தவான்கள் मरे हुए पवित्र लोग தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும். परमेश्वर के पुत्र के आवाज को सुनने का समय आएगा। ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். बहुत निकट आ चुके हैं। இன்னைக்கு ஷவுட் நடந்துட்டு இருக்குது. आज ये ललकार हो रहा है। நம்ம இன்னைக்கு ஆரவாரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். आज हम ललकार दे रहे हैं। யோசுவா வந்து, योशुआ, இது யோசுவாவின் காலமல்லோ, ये योशुआ का समय नहीं है क्या? ஆரவாரத்தின் நேரமல்லோ, ये ललकार का समय नहीं है क्या? இது ஆரவாரம் பண்ணக்கூடிய நேரம். ये ललकार का समय ही है। இது யோசுவா மட்டும் ஆரவாரம் பண்ணல, ये केवल यहोशुआ का ललकार नहीं, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். इस्राएल लोग सभी लोग ललकारे। அப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? तो इस समय में हम क्या करना है? நான் மட்டும் கத்திட்டு இருக்க கூடாது. केवल मैं चिल्लाना नहीं, சபையார் எல்லாரும் சேர்ந்து கத்தணும். सारे कलीसिया मिलकर चिल्लाना है। எல்லாரும் ஆர்ப்பரிக்கணும். ये सब जन ललकारना है। எல்லாரையும் பார்த்து ஆர்ப்பரிங்கள் சொன்னபோது और वो सबको देखकर ललकारो करके जब எல்லாரும் बोले, ஒரு மனதோடு सब जन एक मन से அவங்க ஆர்ப்பரித்தார்கள். वो ललकारने लगे। அவங்ககிட்ட எவ்வளவு கீழ்ப்படி இருந்து பாருங்க. कितना पालन की आत्मा थी। எல்லார்ட்டையும் சொன்னா, सबसे बोला, 7 நாள் சுத்தி வரும்போது 7 दिन जब आप फेरे लगाते हो, யாரும் சத்தம் போடக்கூடாது. कोई आवाज नहीं करना। யாரும் சத்தம் போடலையே. कोई आवाज नहीं किया। அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? वो कुछ जानते हैं क्या? என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? क्या होने वाला है वो जानते हैं क्या? ஊழியக்காரனுக்கு தெரியும் और सेवक को मालूम है என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. क्या करना है क्या नहीं करना है। 7வது நாள் முடிஞ்ச உடனே और 7 दिन समाप्ति के बाद 7வது நாள் 7 தடவை சுத்தி வர சொன்னாங்க. और 7वें दिन 7 बार उस फेरी लगाने के लिए बोला। யோசுவாவே, योशुआ, இவ்வளவு ஒரு நாள் சுத்தி வரதுல கால் வலிச்சு போகுது. एक दिन के फेरे में ही हाथ पैर दुखता है, நீ 7 தடவை சுத்தி வர சொல்றீங்களா? तू 7 बार फेरे लगाने के लिए कहता है। முதியோர்கள் எல்லாம் உட்காரட்டும், और बुजुर्ग लोग बैठने दो, சின்ன பிள்ளைகள் எல்லாம் உட்காரட்டும், छोटे बच्चे बैठने दो, நாங்க மட்டும் போறோம். केवल हम जाते हैं। விட்டானா? उसने छोड़ा क्या? அவங்க அப்படி செஞ்சாங்களா? वो लोग ऐसे बोले क्या? கீழ்ப்படிதல். नहीं, पालन किए। இந்த கடைசி நாட்கள்ல इस आखिरी समय में யோசுவாவின் ஊழியத்துல योशुआ के सेवकाई में ஒரு கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். एक पालन को हम देखते हैं। 7வது நாள் 7 தடவை சுத்தி வந்தாங்க. और 7वें दिन 7 बार फेरे लगाए। சிறு பிள்ளைகள் தொடங்கி छोटे बच्चों से लेकर ஆடு மாடுகள் எல்லாம் भेड़ बकरियां सब எல்லாம் சுத்தி சுத்தி வருது. सब फेरे लगाते हैं। எரிகோ ஜனங்களா பார்த்திருப்பாங்க. यरीहो के लोगों ने देखा होगा, எந்த எல்லா ஓட்டை அடைச்சு வைங்கடா, इस सारे छेद को बंद करके रखो। இவங்க ஓட்டையை பார்த்துட்டு இருக்காங்க. ये लोग छेद को देख रहे ஆனா हैं, ஓட்டையை பார்க்கல, वो छेद को नहीं देख रहे थे, எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. सबको तोड़ने के लिए देख रहे थे। கடைசி நாள் आखिरी दिन में, கடைசி மணி நேரத்துல आखिरी क्षण में ஆர்ப்பரிங்கள் கத்துனா. ललकारो करके कहा। அவன் கத்துன உடனே वो जैसे ही चिल्लाया, எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க. सभी लोग ललकारने சிறு लगे। பிள்ளைகள், छोटे बच्चे, முதியோர்கள், बड़े लोग, வாலிபர்கள், जवान लोग, எல்லாரும் கத்துனாங்க. सब चिल्लाने लगे। இடிச்சு விழுந்தது பாருங்க. टूट कर गिरा। அதுதான் ஆர்ப்பரிப்பு. वही ललकार है। இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல आज इस आखिरी दिनों में நம்மளுடைய ஆரவாரம் எப்படி இருக்கணும்? हमारा ललकार कैसे होना நம்ம है? எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லணும்? हम सब मिलकर क्या कहना है? சிலுவையில் அறையப்பட்ட யெகோஷுவாவை பாருங்கள். ओ क्रूस पे मारे गए यहोशुआ को देखो। சிலுவையில் அறையப்பட்ட யெகோஷுவாவை பாருங்கள். क्रूस पे मारे गए यहोशुआ को देखो। யாராவது உங்ககிட்ட காய்ச்சலோடு வராங்களா? யாராவது உங்ககிட்ட காய்ச்சலோடு வராங்களா? कोई आपके पास बीमार से आते हैं, बुखार से आते யெகோஷுவாவை हैं, நோக்கி பாருங்கள். यहोशुआ की ओर देखो। யாராவது பிரச்சனையோடு வராங்களா? कोई समस्या से आते हैं क्या? அவங்ககிட்ட நீங்க என்ன சொல்லணும்? उनके पास क्या बोलना है? எப்படி ஆர்ப்பரிக்கிறோம்? कैसे ललकारना है? யெகோஷுவாவை நோக்கி பாருங்கள். यहोशुआ की ओर देखो। எல்லாரும் நம்ம அங்க நோக்கி பார்க்கலாம். सभी लोग उसकी ओर देखें। இதுதான் ஆரவாரம். यही ललकार இந்த है। பெரிய ஆரவாரத்தை சொல்லும்போது ये बड़ी ललकार को बोलते समय எரியோ கோட்டை இடிஞ்சு விழுந்தது. यरीहो का दीवार टूट कर गिरा। எல்லாரும்
அவனவன் வரிசையில ஏறி போனார்கள். सब अपने अपने चढ़ाई पर चढ़ने लगे. இன்னைக்கு ஷவுட் வந்து நம்மளுக்கு, आज ये आवाज जो है, ललकार जो है हमारे लिए है. ஆனா இந்த பிரதானுடைய சத்தம், लेकिन ये प्रधान दूत का आवाज जो இது है, பரிசுத்த மரித்த ये பரிசுத்தவான்களுக்கு, मरे हुए पवित्र लोगों के இது लिए, நம்மளுக்கு இல்ல. ये हमारे लिए नहीं. மரித்த பரிசுத்தவான்கள் எந்திரிச்சு வரும்போது मरे हुए पवित्र जब जी उठेंगे, நம்ம அவரை பார்க்கணும். हम उन्हें देखेंगे. எத்தனை பேருக்கு பவுல பார்க்க ஆசை? कितने लोग चाहते हैं कि पौल को देखें? எனக்கு பவுல பார்க்கணும். मैं पौल को देखना चाहता हूँ. பிரणाम பார்த்திருக்கீங்களா யாராவது? भाई ब्रैनम को आपने देखा है क्या? யாரும் பார்த்தது இல்ல. किसी ने देखा नहीं. நம்ம பார்க்கணும். हम देखना है. மார்ட்டின் லூத்தரை யாராவது பார்த்திருக்கோமா? मार्टिन लूथर को देखे हैं क्या? யாரும் பார்க்கல. किसी ने देखा ஆனா नहीं. நம்ம பார்க்கணும். लेकिन हम देखना है. அப்படி பார்க்கணும்டா यदि हम देखना है तो இப்போ இருந்த இந்த கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க. अभी से इस आँख को पवित्र करो. இந்த கண்ணை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ये आँख को पवित्र परमेश्वर के हाथ में सौंप दो. இந்த கண்ணை கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுங்க. इस आँख के साथ परमेश्वर से वाचा बांधो. கர்த்தாவே இந்த கண்ணு வேற எதையும் பார்க்காது. हे प्रभु, ये आँख और किसी को नहीं देखेगी. நான் உம்முடைய வேதத்தை பார்ப்பேன். मैं आपके कलाम को देखूंगा. நான் உங்களை பார்ப்பேன். मैं आपको देखूंगा. அதிகமா உங்களை பார்ப்பேன். और ज्यादा मैं आपको देखूंगा. हालेलुया. हालेलुया. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष देगा. நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்ல. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं. சரி, வர யாருக்கு? तो ललकार किसके लिए? ஷவுட் யாருக்கு? நமக்கு. हमारे लिए है. அது என்ன ஷவுட்னா என்னது? वो ललकार क्या है? சிலுவை நோக்கி பார்த்தா ஷவுட். क्रूस की ओर देखो ऐसे बोलेंगे तो वो हालेलुया. ललकार है. हालेलुया. அதான் ஷவுட். वही ललकार है. அடுத்தது பிரதானுடைய சத்தம் யாருக்கு? और प्रधान दूत का आवाज किसके लिए? மரித்த பரிசுத்தவான்களுக்கு. मरे हुए पवित्र लोगों के लिए. மரிக்கும் போது பரிசுத்தமா மரிச்சா और मरते समय अगर पवित्र रहेंगे तो கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாங்க. परमेश्वर की आवाज को सुनेंगे. நம்ம மரித்த பரிசுத்தவான மாற வேண்டாம். हम मरे हुए पवित्र नहीं बनना. நம்ம மறுரூபம் அடையணும். हम रूपांतर होना है. நம்ம மரணத்தை ஜெயிக்கணும். हम मृत्यु पर जय पाना है. பரிசுத்தவான்களா எந்திரிச்சு வரும்போது पवित्र लोग जब जी उठते हैं, அவங்களுக்கு பிரைஸ் லார்ட்னு சொல்லணும். उनको प्रेज द लॉर्ड बोलना है. அவங்களுக்கு புரியாது. उनको नहीं समझ में आएगा. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. वो इंग्लिश नहीं जानते. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? तो क्या बोलना है? शालोम. ஷாலோம். शालोम बोलेंगे. ஷாலோம். शालोम. ஷாலோம். शालोम. ஹalleluya. हालेलुया. அது அந்த நேரத்துல எந்த லாங்குவேஜும் புரியும். उस समय में कोई भी भाषा समझ में आएगा. ஆவியில வரும்போது எல்லா லாங்குவேஜும் புரியும். आत्मा में सारे भाषा समझ में आती நம்ம है. ஷாலோம் தான் சொல்லணும்ங்கிறது இல்ல. हम शालोम ही बोलना है, ऐसा नहीं. அந்த நேரத்துல உங்க வாயில வரும். उस समय में आपके जुबान पर आएगी. கர்த்தர் செய்வார். परमेश्वर करेगा. ஹalleluya. हालेलुया. சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படினா, आज हमने क्या देखा? இந்த பிரதான தூதன் யார்? ये महायाजक कौन है? பிரதான தூதன். प्रधान दूत कौन இந்த है? பிரதான தூதன் யெகோஷுவா. ये प्रधान दूत यहोशुआ है. அவருடைய சத்தத்தை பரிசுத்தவான்கள் கேட்பாங்க. उसकी आवाज को पवित्र लोग ही सुनेंगे. எந்த பரிசுத்தவான்? कौन से पवित्र लोग? மரித்த பரிசுத்தவான்கள் கேட்பாங்க. मरे हुए पवित्र लोग सुनेंगे. ஹalleluya. हालेलुया. அவங்க எந்திரிச்சு வரும்போது वो जब जी उठते हैं, நம்ம அவங்கள பார்க்கணும். हम उन्हें देखना है. பாப்போமா பார்க்க மாட்டோமா? देखेंगे कि नहीं? நம்ம சபை எல்லாரும் பார்ப்போம். हमारी कलीसिया सबको देखना है. நான் அதுக்காக நான் ஃபுல்லா எவ்வளவு தியாகம் பண்ணுமோ தியாகம் பண்ணிடுவேன். इसलिए मैं अपने आप को कितना कुर्बान करना है उतना कुर्बान करता நான் हूँ. ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் அப்படிதான் சொல்லி தியாகம் मैं பண்ணுவேன். हमेशा ऐसे ही कुर्बान करता हूँ. யாராவது எங்க பிரச்சனை அப்படின்னா, या कोई समस्या होगा तो அவங்க வீட்டுல இருக்க பிரச்சனையை மாற்றும்பா. उनके समस्याओं को बदल दो प्रभु. நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். मैं अपने आप को सौंपता हूँ இன்னும் உமக்காக ஓடுவேன். और आपके लिए जीऊंगा, ஆனா அவங்களுடைய भागूंगा. பிரச்சனையை மாற்றுங்க. लेकिन उनके समस्या को बदल दो. தேவன் அந்த காரியத்தை செய்றார். परमेश्वर वो चीज को அதை करता है, மாற்றி தருகிறார். उसे बदल कर देता है. அதே மாதிரி ऐसे ही நீங்களும் மத்தவங்களுக்காக आप भी दूसरों के लिए உங்களை தியாகம் பண்ணுங்க. आपको त्याग दीजिए. செய்யலாமா? करेंगे क्या? சத்தத்தை காணும். आवाज ही नहीं है. கண்ணை திறக்கட்டுமான்னு திறந்தா யாருக்கெல்லாம் திறக்கணும்னு சொன்னா எல்லாரும் கை வைத்துனீங்க. और आँख खुलना है करके बोले तो सब हाथ उठाए. தியாகம்னு சொல்லும்போது और जब त्यागना है करके जब बोला, சத்தத்தை காணும். आवाज नहीं आ रही है. என்ன செய்யலாம்? தியாகம் பண்ணலாமா? क्या कर सकते हैं क्या? ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் பண்ணோம்னா एक दूसरे के लिए हम जब त्याग देते हैं, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். परमेश्वर हमें ऊंचा उठाएगा. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு வருகையில, आगमन में, கர்த்தருடைய வருகையில 3 காரியம் உண்டு. परमेश्वर के आगमन में 3 चीजें हैं. ஒன்னு ஷவுட், एक ललकार, அப்புறம் சத்தம், आवाज, அதுக்கு பிறகு தேவ எக்காளம். उसके बाद परमेश्वर की तुरई. இன்னைக்கு நம்ம எதை பார்த்தோம்? आज हमने क्या देखा? சத்தம்.
आवाज को हमने देखा, பிரதான தூதனுடைய சத்தத்தை பார்த்தோம். वो प्रधान दूत का आवाज को देखा. இது மரித்த பரிசுத்தவான்களுக்கு. ये मरे हुए पवित्र लोगों के ஆனா लिए. நம்மளுக்கு செய்தி என்ன? लेकिन हमारे लिए क्या संदेश है? நம்ம ஆரவாரம் செய்யணும். हम ललकारना है. உங்ககிட்ட யாரா வந்து ஒரு பிரச்சனையை சொன்னா कोई आकर आपके पास समस्या को बोलता है तो டாக்டரை பாருங்கன்னு சொல்லாதீங்க. डॉक्टर को संपर्क करो मत बोलो. யாரை பார்க்கணும் சொல்லணும்? किसे देखना है? யெகோஷுவாவை பாருங்க. यहोशुआ को देखने के लिए சிலுவையில் बोलना அடிக்க है. யெகோஷுவா பாருங்க. और क्रूस में जो यहोशुआ है उसे देखिए. அதுக்காக டாக்டர்கிட்ட போக கூடாதுன்னு இல்ல. इसके लिए डॉक्टर के पास नहीं जाना ऐसा नहीं है. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. और जो बीमार है उनको डॉक्टर चाहिए. அந்த நல்ல விசுவாசம் இருந்தால் अच्छा विश्वास होगा तो நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. आप जाने की जरूरत ஆனா नहीं. விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருந்தா लेकिन यदि आप विश्वास में कमजोर हैं டாக்டர்கிட்ட பார்த்தாகணும். तो डॉक्टर के पास ஆனா देखना ही உங்க है. ஆரவாரத்தை விடாதீங்க. लेकिन आपके ललकार को मत நீங்க छोड़िए. ஆரவாரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. आप अपने ललकार को बोलते रहिए. ஒரு நேரம் வரும், एक ऐसा समय आएगा அன்னைக்கு நம்மளை கர்த்தர் மாத்திடுவார். उस दिन परमेश्वर हमें बदल देगा. ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष दे. நம்ம ஜெபிக்கலாம். கண்ணை மூடி நம்ம प्रार्थना करें. ஜெபிக்கலாம். आंखों को बंद करके प्रार्थना करें. சோ நம்ம இன்னைக்கு ஜெபிக்கும் போது जब हम प्रार्थना करते हैं கர்த்தர்ட்ட என்ன கேட்கணும்னா, परमेश्वर के पास क्या मांगना है? கர்த்தாவே என் கண்களை திறந்துருங்க. है प्रभु मेरे आंखों को खोल. என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை திறங்க. मेरे आत्मिक आंख को खोल. என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க. मेरे आंख को पवित्र कर. நான் உம்மை நோக்கி பார்க்கணும்பா. मैं तेरी ओर देखना है. என் கண்கள் வேற அசுத்தமான காரியத்தை பார்க்க கூடாது. और मेरी आंखें अशुद्ध चीजों को नहीं देखना. என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. मुझे पवित्र कीजिए ऐसे मांगिए. அவர் பரிசுத்தப்படுத்துவார். वो पवित्र करेगा. ஹalleluya. हालेलुया. நம்மளா ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है लोहिम खुदा. எங்க எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं. இன்னைக்குள்ள செய்திக்காக நன்றி அப்பா. आज के संदेश के लिए धन्यवाद இந்த प्रभु. பிரதான தூதனுடைய சத்தத்துக்காக நன்றி கர்த்தாவே. वो प्रधान दूत के आवाज के लिए धन्यवाद. அந்த மிகாயில் போன்ற ஒரு மனிதன் वो मिहाइल के मानिद एक मनुष्य யூதர்கள் மத்தியில எந்திக்கும் போது यहूदियों के बीच में जब उठता है கர்த்தாவே அது அவங்களுக்கு கொடுக்கப்படுற காரியம்ப்பா. है प्रभु वो उनके लिए दिया गया चीज है. ஆனா எங்களுக்கு மிகாயில் நீங்க தான்ப்பா. लेकिन हमारे लिए मिहाइल आप हो. நீங்க தான் எங்களுக்கு பிரதான தூதன். आप ही हमारे लिए प्रधान दूत हो. உம்முடைய சத்தத்தை பரிசுத்தவான்கள் கேட்கும்போது, आपकी आवाज को जब पवित्र लोग सुनते हैं, மரித்த பரிசுத்தவான்கள் கேட்கும்போது मरे हुए पवित्र लोग जब सुनते हैं அவங்க உயிரோட வருவாங்கப்பா. वो जीवित हो जाएंगे. அந்த பரிசுத்தவான்கள் உயிரடையும் போது वो पवित्र लोग जब जी उठते हैं நாங்க அவங்கள பார்க்கிறதுக்கு हम उन्हें देखने के लिए எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து हमारे தாங்க. आत्मिक आंखों को खोल कर எங்களை दीजिए. பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र कीजिए. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். और मन के जो धन्य है वो जो मन में शुद्ध हैं, அவர்கள் தேவனை वो தரிசிப்பார்கள். परमेश्वर को दर्शन करेंगे. நாங்க உம்மை பார்க்க விரும்புறோம். हम तुझे देखना चाहते எங்க हैं. ஒவ்வொருத்தருடைய கண்களையும் திறந்துருங்க. हम हर किसी के आंखों को खोल दे. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन.